ஹாய் மை டியர் போலிவுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, வணக்கம். இப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளும், தட் மீன்ஸ் காலம் காலமாய் ஏதோ ஒரு அமைப்பை மக்களோ அல்லது மக்களை சார்ந்த அதிகாரி யாராவது மன்னங்கண்ணம் மயிர் மன்னங்கட்டி லொட்டு லொசுக்கு ஜமீன்தார் புட்டுக்கு புண்ணாக்கு, அப்புறம் இந்த சாமி ஓட்டுறவன், பேய் ஓட்டுறவன், அந்த பூசாரி, அதான் குரு மாறுகள், குரு 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 நல்ல மாறுகள், முளைகள், குரு முளைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 33,000 ஆண்டுகளாக, மீண்டும் சொல்கிறேன், 33,000 ஆண்டுகளாய் அதுதான். அது உலகம் தோன்றி அது ஆகிப்போச்சு. 4.5 எவ்வளோ 4.5 எவ்வளோ ஆமாம் 4.5 கோடியா, சாரி 450 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது. எவ்வளோ 450 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது. பிரபஞ்சம் அதெல்லாம் பிக் பேங் அப்படி இப்படி. ஆமாம், 1,00,000 இல்லைன்னா ஒரு 50 லட்சம் கதை சொல்லுவானுங்க ஒன்றுங்க. கதையாக சொல்ல மாட்டானுங்க, வாயில் விட சொல்கிறப்பா, வாயில் வட சுடுற நாய்கள்ப்பா, வாயிலை வட சுடுற நாய்கள் சொல்லுவான். நல்லக்கள் சொல்லுவான், இது சொல்லுவான், இது சொல்லுவான், இது சொல்லுவான், புஞ்சாங்கன்னுமா எல்லாம் சொல்லுவான். புறம்போக்கு வச்சா காலையில் டீக்கு போய் கோயில் வாசலில் நின்றுன்னு இருப்பான். காலையில் டீ, இப்போ ஓசி டீ, சொந்த காசு இல்லை. ஸ்கூட்டரில் வருவான், காரில் வருவான், அதில் வருவான், இதில் வருவான். ஓசி புறம்போக்கு எச்ச கீழே கிடக்கிற ரொட்டியும் பண்ணியும் அவனும் பார்க்கலாம் எடுத்து துணுவான். அந்த பணக்காரையும் கூட அப்படி தான். இந்த ரயில்வே ட்ராக் ஓரமாக காய்கறி விற்றுன்னு இருப்பாளுங்க. ஆமாம், நேற்று ராத்திரி எப்பா எப்பா நல்ல கப்பட்டிக நல்லா 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 அங்கே பண்ணியிருப்பா. எங்கே டிஸ்கோ டீக்கில். இங்கே வந்து அவர்கிட்ட 10 ரூபா வெங்காயத்துக்கு 100 தடவை கத்திட்டு இருப்பேன். 5 ரூபாய்க்கு கொடு, 5 ரூபாய்க்கு கொடு. அவன் மூஞ்சியும் இவனுங்களையும் புறம்போகு ஏச்சங்க. இந்த ஓட்டு போடுறாரு பார்த்தியா, அவனால் அந்த ஃபிலாசபி படித்தவன் மட்டும்தான் என் ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போட்டவன் தான் ஆமாம் அதிபர் ஆகணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஃபிலாசபின்னா தத்துவம் படித்தவன் மட்டும்தான் ஓட்டு போடணும். அவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டுன்னு சொல்லணும்.